வணக்கம். நாம இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கோட கடைசி அத்தியாயத்துல இருக்கோம். அடிப்படை வகுப்போட கடைசி அத்தியாயத்துல இருக்கோம். அதாவது ஆப்ஷன்னா என்னான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கான வகுப்பினுடைய ஒரு 6, 7 கிளாஸ் நம்ம இன்னும் 7 வகுப்பு பார்த்துருக்கோம். இது 8வது வகுப்பா பார்க்க போறோம். இந்த வகுப்புன்றது மொத்தமா சுருக்கமா அடிப்படை நம்ம மட்டும் பார்த்தத ஒரு ரிவைஸ் பண்ணி, இங்க என்னென்ன உங்களுக்கு முக்கியமா நீங்க தெரிஞ்சிருக்கணும், உங்க ஞாபகத்துல இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இங்க ஒரு தொழில்நுட்பமோ அத பத்தி நம்ம பேச போறதில்ல. இது முடிஞ்ச பிற்பாடு உங்களுக்கு ஏதாவது பழைய வகுப்புலேருந்து ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்ல ஏதாவது திருப்பி ரிவைஸ் பண்ணணும்னா சொல்லுங்க. நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏதாவது டவுட், ஏதாவது பர்ட்டிகுலர் இடத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, இல்ல திருப்பி ஒரு தாட்டி சொல்லணும்னு சொன்னாலும் சொல்லலாம். உங்களுக்காக ஒரு சிறிய வீடியோவும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இன்னொரு பார்த்தத பத்தி பண்ணியிருக்கோம். அதுவும் ப்ளே பண்றேன். அது ஒரு 7 நிமிடம் கிட்ட வரும். அதுக்கப்புறம் நீங்க முக்கியமா நீங்க என்னென்ன வார்த்தைகள ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்ன டெக்னிக்கல் வார்த்தைகள் எங்கள்ட்ட எப்பொழுதும் தூக்கத்துக்கு கேட்டா கூட உங்களுக்கு தெரிய வேணும் அப்படின்றதுக்காக ஒரு இதா வச்சிருக்கோம். அதையும் நம்ம பார்த்துருவோம். ஆம். ஆனா தெரியுதுங்களா? சார் ஸ்க்ரீன் ஹலோ. வருது சார். ஸ்க்ரீன் வருது. ஓகே, ஓகே மேடம். ஓகே. இப்ப நம்ம கடைசி இடத்துல பார்க்க போறது என்ன பார்க்கறோம்னா, இறுதி சுருக்கம். அதாவது நம்ம படிச்சதோடைய முழுசா என்னென்ன பார்த்தோம், அந்தந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன, அத நீங்க ஒரு மட்டி உங்களுக்கு ரிவைஸ் பண்றது தான் அந்த வகுப்பா இருக்க போகுது. ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு உரிமை வாங்கும் அல்லது விற்கும் ஒப்பந்தம். ஆப்ஷன்னா நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்ன்றோம் இல்லைங்களா? அதான். ஒரு 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 பர்ட்டிகுலர் அசெட்ட வாங்கும் உரிமைகள். அசெட்ன்றது இங்க சொல்லப்போறது ஸ்பைக் ரேட், ஸ்ட்ரைக் ரேட். அத சொல்றாங்க. உரிமைய வாங்கும் அல்லது விற்கும் உரிமை ஒப்பந்தம் ஆப்ஷன் என்பது. கால் ஆப்ஷன் என்பது வாங்கும் உரிமை. அதுல கால் ஆப்ஷன் என்பதுன்னா உங்களுக்கு வாங்கும் உரிமை. சந்தை ஏறும் என்ற நம்பிக்கை. நீங்க சந்தை ஏறும்ன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா, நீங்க கால் ஆப்ஷன் தான் வாங்க போறீங்க. இது ஏறும் என்ற நம்பிக்கையை குறிக்கும். புட் ஆப்ஷன் விற்கும் உரிமை. சந்தை இறங்கும் என்ற நம்பிக்கையில நீங்க இத வாங்குவீங்க. இது புட் ஆப்ஷன் சொல்லி சொல்றாங்க. பிரீமியம் ஆப்ஷன் வாங்க செலுத்தும் கட்டணம். நீங்க ஆப்ஷன் வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தும் இல்லைங்களா? அதோட செலுத்தும் கட்டணம். இலக்கு விலை ஸ்ட்ரைக் பிரைஸ் ஒப்பந்தத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விலை. அந்த ஸ்ட்ரைக்கில் அந்த ஸ்பைக்ல என்ன விலை இருக்கோ அத பிரீமியம் சொல்றாங்க. ஒப்பந்தம் நிர்ணயிக்கப்பட்ட விலை. தற்போதைய விலை ஸ்பாட் பிரைஸ். இப்ப சந்தை எங்க மூவ் ஆயிட்டு இருக்கு, இப்ப எந்த பிரைஸ்ல இருக்கு அப்படின்றது ஸ்பாட் பிரைஸ்ன்றது. நிப்டி 50, பேங்க் நிப்டி, சென்செக்ஸ், வாட் எவர் இட் இஸ், ஸ்டாக் என்ன இருந்தாலும் அந்த விலை, அந்த மொத்த இதை சொல்றது தான் விலையை சொல்றாங்களே. இப்போ தற்போது சந்தையோட விலை என்ன அப்படின்றது தான் ஸ்பாட் பிரைஸ் அப்படின்றது. காலாவதி தேதி, அதாவது எக்ஸ்பிரி டேட், ஒப்பந்தம் முடியும் தேதி. அது மாசமா இருக்கலாம், வீக்லியா இருக்கலாம், வருஷமா இருக்கலாம், குவார்டரா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. லாட் அளவு, சைஸ், லாட்டோட சைஸ். இது கான்ட்ராக்ட் பங்கு எண்ணிக்கை. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி 50, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, ஸ்டாக் இதுக்கு எல்லாமே வேறு வேறு லாட் சைஸஸ் இருக்கு. அது மாறுபடும். இப்போ நான் நிஃப்டினா 65, சென்செக்ஸ்னா 20,
நம்ம ஸ்டாக் ஸ்டாக்னா அது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து அதோட வெயிட்டேஜை பொறுத்து அதோடைய எண்ணிக்கை மாறும். லாட்டோட சைஸ் வந்து மாறுபடும். அதுதான் சொல்கிறாங்க. உண்மையா மதிப்பு இன்டர்செக்ட் வேல்யூ தான் இங்கே உண்மையான மதிப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது எக்ஸைஸ் ஏதாவது கிடைக்கும் இப்போ. அதாவது இப்போது எக்ஸைஸ்ன்றது என்ன சொல்லணும், நீங்கள் வாங்குறதோ விற்பதோ அதை தான் இங்கே எக்ஸைஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் இங்கே செய்கிறது இன்டர்செக்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேர மதிப்பு டைம் வேல்யூ எக்ஸ்பைரி வரை உள்ள நேரத்தின் மதிப்பு. இது வந்து நேரம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் டைம் வேல்யூ என்னன்னு சொல்லி. இது வந்து இந்த டைம் வேல்யூன்றது உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டை நெருங்க 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 குறைஞ்சு கொண்டே இருக்கும். அதிகமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நாள் அதிகரிச்சுன்னா அதோட வேல்யூ வந்து அதிகரிச்சிருக்கும். சமன்புள்ளி பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லாத விலை. உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல வாங்கியிருப்பீங்க, ஒரு இடத்துல அந்த எக்ஸ்பைரி டேட் வரையும் போவீங்க. அப்போ வந்து மூவ் ஆகும்போது ஒரு விலை வந்து நகரும்போது வந்து ஒரு ஒரு இடத்துக்கு வரும்போதுன்னா அது லாபமும் நஷ்டமும் இல்லாத ஒரு பாயிண்ட் வந்து மீட் ஆகும். அதுதான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்கிறாங்க. நிதி நிறைந்த நிலை ஐடிஎம் இன்டென்சிக் வேல்யூ உள்ள இன்டென்சிக் வேல்யூ இங்கே அதிகமாக இருக்கும். இதை தான் நிதி ஐடிஎம் இங்கே என்ன சொல்கிறேன்னா இன்டென்சிக் வேல்யூ உள்ள நிலை. இங்கே வந்து அதிகமான இன்டென்சிக் வேல்யூ உண்மையான விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. சமநிலை ஏடிஎம் அட் த மணி வந்து என்ன சொல்கிறேன்னா ஸ்பாட் அண்ட் ஸ்ட்ரைக்கு ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸ்பாட் விலையும் ஸ்ட்ரைக் விலையும் ஈக்குவலான ஒரு நிலை. இங்கே வந்து இன்டென்சிவ் வேல்யூயும் டைம் வேல்யூயும் ஓரளவு உங்களுக்கு வந்து கலந்து இருக்கும். நிதி வெளியே அதாவது ஓடிஎம் இங்கே ஒன்லி பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் வேல்யூ இருக்காது, டைம் வேல்யூ மட்டுமே அதிகமாக இருக்கும். அதாவது டீப் ஓடிஎம் போக போக இது வந்து ஒன்லி இருக்கிறது உங்களுக்கு பண்ணால் டைம் வேல்யூ தான் இருக்கும், இன்டென்சிவ் வேல்யூ இருக்காது. இது ஸ்லைட் ஓடிஎம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டென்சிவ் வேல்யூ கம்மியாகவும் டைம் வேல்யூ அதிகமாகவும் இருக்கும், கலந்து இருக்கும். அதை நம்ம போக போக புரிஞ்சுப்போம். திறந்த ஒப்பம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சந்தையில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எண்ணிக்கை. சந்தையிலிருந்து எவ்வளோ கான்ட்ராக்ட் வந்து இப்போ ஆக்டிவாக இருக்குது, அதாவது செயல்பாட்டில் இருக்குது அப்படின்றத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. நேர சிதைவு தீட்டா டிகே ஒவ்வொரு நாளும் குறையும் பிரீமியம். ஒவ்வொரு நாளும் பிரீமியம் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். இந்த டைம் குறைய இருக்கும். நிலையற்ற தன்மை நிலையற்றாமை இம்பில்டு வேலிடாட்டி இதுதான் சந்தை எதிர்பார்க்கும் நகரவின் அளவு. சந்தை வந்து எந்த பக்கம் நகர போகுது எவ்வளோ நகரும் அப்படின்ற அந்த அளவு தான் வந்து இம்பில்டு வேலிடாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நிலையற்றன்மை இது வந்து முன்னே போயிட்டு இருக்கும், அதனால் அது நிலையாக இருக்காது, அதனால் அது நிலையற்ற தன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இம்பில்டு வேலிடாலிட்டி பயன் குறியீடு இந்தியாவோட இந்தியா விக்ஸ் வந்து சொல்கிறாங்க. இது என்எஸ்சியோட வேலட்டாலிட்டி இண்டெக்ஸ் ஃபியர் கேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஏற 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 சந்தையில் வந்து மார்க்கெட் வந்து அதிகமாக வந்து பயம் இருக்குன்ற அர்த்தம். குறைய குறைய நம்ம நேற்று பார்த்தது தான், அது நேற்று ரொம்ப விரிவாக பார்த்துருக்கோம். குறைய குறைய கொஞ்சம் அது நிலைத்தன்மை வந்து சாதாரண சந்தையாக இருக்குன்றது அர்த்தம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தை வந்து மிக அதிகமாக இண்டெக்ஸ் இந்தியா விக்ஸ் வந்து ஏறினுச்சு. இங்கே தான் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து செல் பக்கம் புட் சைடு வந்து அதிகமாக இறங்கிட்டே இருந்தது, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. புட் கால் விகிதம் பிசிஆர் புட் கால் ரேஷியோ டோட்டல் பிஇஓஐ டிவைடட் பை டோட்டல் சிஇஓஐ. அதான் என்னென்ன சொல்கிறாங்கன்னா புட் கால் ரேஷியோன்றது என்னென்னு சொல்கிறாங்க, விகிதம்ன்றது என்னென்னா டோட்டல் புட்டு ஓஏயை டோட்டல் கால் ஓஏயால் வகுத்தா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து புட்கால் விகிதம். அதிக வலிப்புள்ளி மேக்ஸ் பெயின் ஆப்ஷன் செல்லர்ஸ் அதிக ப்ராஃபிட் வரும் ஸ்ட்ரைக். செல்லர்ஸ் வந்து அதிகமாக அந்த இடத்துல வந்து அவங்களுடைய இதை வச்சுருப்பாங்க, அவங்களோட ப்ராஃபிட் வச்சுருப்பாங்க. அந்த பாயிண்ட் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் வந்து மேக்ஸ் பெயின்ருவாங்க. இங்கே வந்து பையர்ஸ் வந்து மேக்ஸிமம் நஷ்டமடைவாங்கன்னா அவங்களுடைய பிரீமியத்தை இழப்பாங்க. பிளாக்ஸ் கால்ஸ் இது வந்து ஆப்ஷன் ப்ரைஸிங் ஃபார்முலா. இவங்க அந்த பிளாக் அண்டு கால்ஸ்ன்றவங்க வந்து இந்த ஆப்ஷன் ப்ரைஸை வந்து எப்படி ஃபார்மேட் பண்ணலாம், எப்படி டிரைவ் பண்ணலாம் சொல்லி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சாங்க. அதனால் அவங்க பேரில் இருக்கக்கூடியதான் இந்த பிளாக்ஸ் கால்ஸ் ஃபார்முலாஸ்ன்றது. இது ஆப்ஷன் ப்ரைஸிங் வந்து எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா அது. அதை நம்ம பார்த்தோம். சமத்துவம் புட்கால் பாரிட்டி இது அதான் புட்கால் பாரிட்டின்றதுனா ரெண்டு பக்கம் புட்டு பக்கம் கால் பக்கமும் வந்து சமமாக இருக்கக்கூடிய எப்படி அதை வந்து இது பண்ணுறது அப்படி முடிவு பண்ணுறது, அதுக்கான எப்படி அதை மதிப்பிடுறதுன்றதுக்கான ஒரு இதுதான் ஃபார்முலா தான் இது. அது வந்து சிஇ மைனஸ் பிஇ சீக்வல் டு ஃபியூச்சர் மைனஸ் ஸ்ட்ரைக். அது நல்லா புரிஞ்சுங்க.
சிஇலேருந்து மைனஸ் பிஇ, கால்லேருந்து மைனஸ் புட்டை கழிக்கணும். அதுக்கு ஈக்குவலானது வந்து ஃபியூச்சர்லேருந்து மைனஸ் ஸ்ட்ரைக்கு. ஃபியூச்சரில் என்ன மதிப்பு இருக்கோ அதை வந்து மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னவோ அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து புட் கால் பேரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டெல்டா இது வந்து ஒரு கிரிக்ஸோட 4 கிரிக்ஸில் ஒன் ஆஃப் த மெயின் டெல்டான்றது மெயின் கிரிக்ஸோட நேமாக இருக்குது. இது வந்து ஸ்பாட் 1 மாற்றத்தால் பிரீமியம் மாற்றம். இது வந்து ஸ்பாட்டில் வந்து ₹1 மாறினுச்சுன்னா இங்கே வந்து பிரீமியம் மாற்றம் அடையும். அது வந்து 0.5 மாற்றம் அடையும். அதெல்லாம் மட்டும் பார்த்துப்போம் டீட்டெயிலாக. நீங்கள் ஜஸ்ட் இது ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. காமா காமான்றது டெல்டா மாற்றத்தின் வேகம். டெல்டாவோடைய வேகத்தை குறிக்கிறது தான் காமா. அதுக்கு இது நண்பன். இது வந்து அதை வந்து புஷ் பண்ணும். காமான்ற வேல்யூ வந்து என்ன பண்ணும், டெல்டாவை இன்னும் வேகமாக புஷ் பண்ணவோ அல்ல இறக்கவோ இது செய்யும். அது அந்த மாற்றத்தை உருவாக்கும். டெல்டாவுடைய மாற்றத்தை இது வந்து பாதிக்கும். அதனால தான் இதை காமான்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த காமாவோட வேலை. தீட்டான்றது ஒரு நாள் கடந்தால் குறையும் பிரீமியம். அதாவது வந்து தீட்டான்றது உங்களுக்கு நேரத்தை குறிக்கக்கூடியது தான். இது வந்து என்னென்னா உங்களுடைய ஒரு கரையும் ஐஸ் கியூப் அப்படின்னு சொல்லி முன்னாடியே படிச்சிருப்போம் நம்ம. இது வந்து எக்ஸ்பிரி டேட் நெருங்க 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 உங்கள் பிரீமியம் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அதுக்கான சமன்பாடு தான் தீட்டான்றது. வேகான்றது ஐவி 1% மாற்றத்தில் பிரீமியம் மாற்றம். வேகான்றது என்ன சொன்னால் இம்பிள்டு வேலிடிட்டி இருக்கு இல்லைங்களா, அது வந்து மாற்றத்தை குறிக்கக்கூடியது. இது 1% மாற்றம் வந்துச்சுன்னா பிரீமியம் மாற்றம் அடையும். பர்சன்டேஜ் விகிதாச்சாரத்தில் இது குறிக்கக்கூடியதாக இருக்குது. செயற்கை நிலை சிந்தட்டிக் பொசிஷன். இது வந்து பேரிட்டி மூலம் உருவாக்கும் ஈக்குவலண்ட் பொசிஷன். இது வந்து இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, முன்னாடி மேலே வந்து பார்த்துருப்போம் நம்ம. பேரிட்டி சமன் படுத்துதல் அப்படின்னு சொல்லி சமத்துவம் சொல்லி சொல்லியிருப்போம். அது இது எதுக்கு பட்டு போயிருக்குன்னா சிந்தட்டிக் பொசிஷன் சொல்லி சொல்லக்கூடிய உங்களுடைய பொசிஷனை நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியில் சிந்தட்டிக் பொசிஷன் சொல்லி பண்ணால் அது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஈக்குவலண்ட் பொசிஷனை உருவாக்குறது, பேரிட்டி மூலம் உருவாக்கும் உங்களோட நஷ்டத்தை வந்து சமன்படுத்துறதுக்காக, உங்கள் நஷ்டத்தை குறைத்து கொள்வதற்காக ஏற்படக்கூடிய ஒரு நிலை. இது வந்து சிந்தட்டிக் பொசிஷன் சொல்லி சொல்லுவாங்க. இது பேரிட்டி மூலம் உருவாக்கும் ஈக்குவலண்ட் பொசிஷன். அதாவது நீங்கள் எடுத்த ட்ரேடுக்கு எதிராக ஒரு ஒரு ட்ரேடு செய்றீங்க. அந்த ட்ரேடானது உங்கள் நஷ்டத்தை கட்டுப்படுத்தும். அவ்வளோதான். நேரடி பரிவர்த்தனை எக்ஸைஸ் ஆப்ஷனின் உரிமையை பயன்படுத்துவது. அதான் இங்கே நீங்கள் காலோ செல்லோ நீங்கள் வாங்குறதோ விற்கிறதோ இதனால இங்கே செய்யப்படுறது தான் இங்கே எக்ஸைஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணுறது, இந்த மாதிரி சமன்படுத்துறது இதை தான் சொல்கிறாங்க. ஹெட்ஜின்னா ஒரு ட்ரேடரை மற்றொரு ட்ரேடர் மூலம் பாதுகாப்பது. இது மேலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்துன்னா அந்த சிந்தட்டிக் பொசிஷன் மாதிரியே ஒரு வகை தான். இல்லை அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டீப்பானது, கொஞ்சம் விரிவானது. இது நேரடியாக சொல்லணும்னா இது ஒரு ட்ரேடு மூலம் மற்றொரு ட்ரேடு மூலம் பாதுகாப்பு. அதாவது ஒரு பை வாங்கியிருக்கீங்க, அது இன்னொரு செல்லு வாங்கியோ இல்லை இன்னொரு பை வாங்கியோ அதோட லாபத்தையும் நஷ்டத்தை கட்டுப்படுத்துறது தான் இங்கே ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபைனல் கீ டேக்அவே என்று மறக்காத விஷயங்கள் இதுதான். நம்ம அடுத்த நிலையை பார்த்துரும். முக்கிய பாயிண்ட் கால் ஆப்ஷன். நீங்கள் முக்கிய பாயிண்ட் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சி பை ஈக்குவல் டு புல்லிஷ் பை ரிஸ்க் பிரீமியம் ஒன்லி. இங்கே வந்து என்னன்னா ரிஸ்க் வந்து பிரீமியம் மட்டும்தான் உங்களுக்கு ரிஸ்க். ரிவார்டு வந்து அன்லிமிட்டட். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து அதிகமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சி செல்லு இதே செல் பண்ணீங்கன்னா மார்க்கெட் வந்து பியரிஷு நேச்சுரல் அது சைடுவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ரிவார்டு. இதோட ரிவார்டு வந்து என்னென்னா பிரீமியம் ஒன்லி. பீரிஷ் நீங்கள் சிஇ செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் வந்து பிரீமியம் ஒன்லி. ரிஸ்க் வந்து அன்லிமிட்டெட். ரிஸ்க் இதோட நஷ்டத்தோட விகிதம் வந்து அளவில்லாதது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிபிஇபி அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன வருதுன்னா சிஇயில் காலில் ஸ்ட்ரைக் ப்ளஸ் ப்ரீமியம். ஸ்ட்ரைக்கும் ப்ளஸ் ப்ரீமியமும் அதோட பிரேக் ஈவன் பாயிண்டாக இருக்குது கால் ஆப்ஷனில். சிஇ ஐடிஎம் ஸ்பாட் பெருசாக இருக்கும். ஸ்பாட்டோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸு கம்மியாக இருக்கும். ஸ்ட்ரைக்கை விட ஸ்பாட்டு அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து ஐடிஎம். கால் ஆப்ஷனில் ஐடிஎம். ஓடிஎம் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பாட்டை விட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பெருசாக இருக்கும். இதுதான் கால் ஆப்ஷனோட ஓடிஎம்மாக இருக்கும். சிஇ பையருக்கு தீட்டா எனிமி. சிஇயோட காலில் பையர் பண்ணுறாங்களா, கால் பையருக்கு வந்து என்னென்னா தீட்டா வந்து எனிமியாக இருக்கும். வேகா வந்து ஃப்ரெண்டாக இருக்கும். ஈவெண்ட்டுக்கு முன் வேகா வந்து ஃப்ரெண்டாக இருக்கும். அது ஈவெண்ட்டுக்கு முன்னாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க. புட் ஆப்ஷன்
கால் ஆப்ஷனில் நீங்கள் முக்கியமாக இது ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே என்ன நடக்குன்றதுக்காக உங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி போடும்போதெல்லாம் இந்த இந்த பாயிண்ட்களை நீங்கள் நிச்சயமாக மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து புட் ஆப்ஷனில் அந்த மாதிரி சில பாயிண்ட்கள் கொடுத்துருக்காங்க. இதை திருப்பி திருப்பி நீங்கள் படிக்கும்போது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். திருப்பி திருப்பி நீங்கள் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்கும். பிஇ பை, நீங்கள் பிஇ பை பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு பி ரேஷியோ வந்து மார்க்கெட் வந்து பி ரேஷியாக இருக்கும். ரிஸ்க் வந்து பிரீமியம் ஒன்லி, ரிவார்டு வந்து அன்லிமிட்டட். உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து என்ன, நீங்கள் வாங்குறக்கூடிய அந்த பிரீமியம் தான் உங்களோட ரிஸ்க்கு, ரிவார்டு வந்து அன்லிமிட்டட் டவுன் சைடு. பிஇ செல், நீங்கள் அதே புட்டை செல் பண்ணுறீங்கன்னா புல்லிஷ் ஆர் நேச்சுரல் ஆர் இருக்கும், புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கும், இல்லைன்னா சைடுவேயாக இருக்கும், அதான் ரேஞ்ச் பவுண்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். ரிவார்டு பார்த்தீங்கன்னா பிரீமியம் ஒன்லி, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரீமியம் ஒன்லி உங்களுடைய லாபமாக இருக்கும். ரிஸ்க்கு அன்லிமிட்டட் தான் இதுலேயும். பியோட பிஇபி, பிரேக் ஈவன் பாயிண்ட், ஸ்ட்ரைக் மைனஸ் பிரீமியம். இங்கே வந்து அதுக்கு காலுக்கு நேர் எதிரானது. ஸ்ட்ரைக் மைனஸ் பிரீமியம் வந்து இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட். பியோட ஐடிஎம், பியோட இந்த மணி என்ன எப்படி இருக்கும், ஸ்பாட் வந்து கம்மியாக இருக்கும், ஸ்ட்ரைக் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்பாட்டை விட ஸ்ட்ரைக் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து பியோட ஐடிஎம். அதாவது ஸ்பாட் சாரி ஸ்ட்ரைக் கிரேட்டர் தன் ஸ்பாட், அதுதான் வந்து ஐடிஎம்மோட வேல்யூ. ஓடிஎம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் கிரேட்டர் தன் ஸ்ட்ரைக், ஸ்பாட் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரைக் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் வந்து பியோட ஓடிஎம்மாக இருக்கும். ப்ரொடக்டிவ் புட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுனா ஸ்டாக் ஹோல்டிங் ப்ளஸ் பிஇ பை இன்சூரன்ஸு. ஒரு 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 பாதுகாப்பான ஒரு புட்டு நீங்கள் வாங்கணும், ஒரு பாதுகாப்பான ஒரு புட்டில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா ஸ்டாக் ஹோல்டிங் பண்ணணும், ப்ளஸ் பிஇ பை பண்ணணும். இது ஒரு ஒரு இன்சூரன்ஸ் போல் உங்களுக்கு இது செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரீமியம் முக்கிய பாயிண்ட்டுங்க. பிரீமியம் சீக்வல் டு இண்டெக்ஸ் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ. ஒரு பிரீமியம்ன்றது எதை கலந்ததுன்னா இன்டென்சிக்ஸ் வேல்யூ உண்மையான மதிப்பும் ப்ளஸ் டைம் வேல்யூ நேரத்தோடைய மதிப்பும் சேர்ந்தது தான் பிரீமியமாக இருக்குது, அது சொல்கிறாங்க. 6 ஃபேக்டர்ஸ், நீங்கள் முக்கியமாக பிரீமியத்தில் என்ன பார்க்கணும், ஒரு 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது எப்பொழுதும் உங்கள் மனசில் நீங்காத இடமா இருக்கணும். அது என்னன்னா ஸ்பாட்டு, நிஃப்டியோட ஸ்பாட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸ்ட்ரைக்கை பார்க்கணும், எந்த ஸ்ட்ரைக்கில் நீங்கள் சேல்ஸ் கால்னு அதை சேல்ஸோ பையோ பண்ண போகிறீங்க, பை ஆர் செல் பண்ண போகிறீங்க அப்படின்றத உங்களுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸு உங்களுக்கு மிக முக்கியம். டைம், டைம் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் என்றைக்கு வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்கன்றது மட்டும் இல்லாமல் எந்த டயத்தில் வாங்குறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐவி, இன்பில்டு வேலிடிட்டி, அதை பார்க்கணும். நீங்கள் ஒரு கண்ணோட்டம் பார்க்கணும், இன்பில்டு வேலிடிட்டி புரிஞ்சிருக்கணும், எந்த நேரத்தில் வாங்கணும், இன்பில்டு வேலிடிட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதோட ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரேட்டு, அந்த 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 ரேட், அந்த ஸ்பைக்கோட ரேட் என்னன்றது கால்குலேஷனுக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்ன ரேட்டில் நீங்கள் வாங்குறீங்க, என்ன ரேட்டில் விற்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். டிவிடெண்ட், சப்போஸ் நீங்கள் ஸ்டாக் வாங்கினீங்கன்னா டிவிடெண்டாக இருந்ததுன்னா அது டிவிடெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹை ஐவி, இதில் வந்து ஐவி வந்து ஹையாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பென்சிவ் ப்ரீமியம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பைக்கோட விலை வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், விலை வந்து அதிகமாக இருக்கும், அதோட பிரீமியத்தோட விலை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செல் சைடில் சாதகம், நீங்கள் வந்து அப்போ வந்து ஹை ஐவியில் வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறேன்னா அது செல் சைடில் பண்ணிங்கன்னா சாதகமாக இருக்கும் அப்படின்றாங்க. லோ ஐவி, சீப் பிரீமியம், பிரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ப்ரைஸ் வந்து விலை வந்து ரொம்ப குறைவான விரைவாக இருக்கும், விலையாக இருக்கும். பை சைடில் சாதகம், நீங்கள் வந்து புல்லிஷாக இருக்கும்போது பை சைடில், கால் சைடில் சாதகம், புல்லிஷ்னு இல்லை, கால் சைடில் சாதகமாக இருக்கும் ஈவெண்ட்டுக்கு முன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐவி கிராஷ், ஐவி கிராஷ் ஆகும்போது ஈக்குவல் டு ஈவெண்ட் பின் பிரீமியம், கிராஷ் பையருக்கு ஆபத்து. ஐவி கிராஷ் ஆனால் பையருக்கு ஆபத்து, அது ஈவெண்ட்டுக்கு பின் பிரீமியம் கிராஷ் ஆகும். ஈவெண்ட்டுக்கு பின் வந்து பிரீமியம் வந்து உடையும், பிரீமியம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தீட்டா, தினமும் டைம் டிகே, தினமும் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் பண்ணாட்டாலும் மார்க்கெட் நேரமானாலும் மார்க்கெட் நேரம் இல்லாட்டினாலும் அதோட டைம் வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பையருக்கு எனிமி, இப்போ நீங்கள் இன்னைக்கெல்லாம் ஒரு ஒரு கால் ஆப்ஷனை வாங்கி வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு நாளன்னைக்கும் அது கரைஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சிட்டீங்க நம்ம வாங்கி வச்சுருக்கோம் அதே வேலை இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாரி கிடையாது.
அது மார்க்கெட் லீவாக இருந்தாலும், சனியாக இருந்தாலும், எப்போயா இருந்தாலும், நைட்டாக இருந்தாலும், பகலாக இருந்தாலும், ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது நீங்கள் எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணீங்களோ அவ்வளோ நாளும் அது வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இந்த தீட்டாவோட வேலை. டைம் டிகே அப்படின்றது அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் அனாலிசிஸ் முக்கிய பாயிண்ட். ஆப்ஷன் செயின் ஹையஸ்ட் சிஇஓஐ ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் ஹையஸ்ட் பிஇஓஐ சப்போர்ட். இதை புரிஞ்சுக்கணும். அதாவது ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹையஸ்ட் சிஇஓஐனா அது வந்து ரெசிஸ்டன்ட், அதை நேற்றுக்கே பார்த்துருவோம். அதிகபட்ச சிஇஓட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா, அது வந்து என்னன்னா கூரையாக இருக்கும், தடுக்கும் தளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹையஸ்ட் பிஇ புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இப்போ புட் சைடில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் இருக்கு இல்லைங்களா, ஆக்டிவான ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லைங்களா, செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் வந்து அந்த பாயிண்ட், அந்த ஸ்ட்ரைக் வந்து என்னவாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும், தாங்குதளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விக்ஸு 15க்கும் கம்மியாக இருந்ததுன்னா, விக்ஸோட அளவு வந்து 15 கம்மியாக இருந்தால் நார்மல், மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். விக்ஸு வந்து அதிகமாக இருந்து 20க்கும் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். விக்ஸோட அளவு வந்து 21, 22, 23, 24 அப்படி இருந்துச்சுன்னா, இன்றைக்கி அந்த மாதிரி இருந்தது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபியர், மார்க்கெட் வந்து ஃபியரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பல காரணம், மார்க்கெட் ஃபியர் ஆகி பியரிஷ் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் விக்ஸை வச்சு நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். விக்ஸ் வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய பயத்தில் இருக்குது, விக்ஸ் இப்போ இதில் இருக்குன்றது புரிஞ்சுக்கலாம். விக்ஸு 30க்கும் மேலே இருந்துச்சுன்னா பேனிக், ரொம்ப பயம், அதிக பயம், எது வேணா நடக்கலாம், எந்த நொடியும் எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது அதிக பயத்தில் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம வந்து ட்ரேடு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப உத்தமம். முக்கியமாக ரீட்டைலர்ஸ் வந்து ட்ரேடு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப பாதுகாப்பானது உங்கள் முதலீட்டுக்கு. பிசிஆர் பிசிஆர் அதிகமாக இருந்து 1.க்கு 1.2 1.2க்கு மேலே பிசிஆர் இருந்ததுன்னா அது வந்து கான்டர்னைன் புல்லிஷ், அதாவது கண்டிப்பாக புல்லிஷாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மிக பலமான அதிகமான ஒரு புல்லிஷில் இருக்குது, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பிசிஆர் வந்து 0.7க்கு கம்மியாக இருந்ததுன்னா கான்ட்ரேஷன் பீரிஷ், கண்டிப்பாக பீரிஷ்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு கம்பல்சரி பீரிஷ், அதாவது வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பீரிஷ் தான் போகும்ன்றது, அடுத்தடுத்து பீரிஷ் போகும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மேக்ஸ் பெயின் ஸ்ட்ரைக் எக்ஸ்பிரி வீக் டார்கெட். எக்ஸ்பிரி அன்னைக்கு இந்த மேக்ஸ் பெயின் ஸ்ட்ரைக்கில் தான் வந்து மார்க்கெட் முடியும் அப்படின்றது சொல்லுவாங்க. பட் ஆனால் மேக்ஸ் பெயின்ன்றது எப்பொழுதுமே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பாயிண்ட்டை நோக்கி தான் வரும், இந்த மேக்ஸ் பெயின் பாயிண்ட்டை நோக்கி தான் மார்க்கெட்டு மூவ் ஆகும். செல்லர்ஸ் வந்து அங்கே தள்ளுவாங்க மீன்ஸ் செல்லர்ஸ் அதை நோக்கி தான் வந்து மார்க்கெட்டுக்கு இழுப்பாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு இதோட மறைமுக அர்த்தம். பிளாக்ஸ் கால்ஸ் ஃபேர் வேல்யூ ஃபார்முலா, இவங்க தான் அந்த ஃபேர் வேல்யூ ஃபார்முலா கண்டுபிடிச்சாங்க. 5 இன்புட்ஸ், அதாவது என்னென்னா எஸ்கேடி கியூ, அதாவது வாலட்டாலிட்டி, அதோட இது வந்து அந்த சிம்பிள் நேம் வந்து வாலட்டாலிட்டி ஆர், இதை சொல்கிறாங்க. இந்த எஸ்ன்றது ஸ்பைக் ப்ரைஸ், சாரி எஸ்ன்றது ஸ்பாட் ப்ரைஸ், கேன்றது ஸ்ட்ரைக் ப்ரைஸ், டீன்றது டைம் வேல்யூ, வாலட்டாலிட்டி அந்த கியூ இருக்கு இல்லைங்களா, கேபிட்டல் கியூமே இருக்கு இல்லைங்களா, அது வந்து வாலட்டாலிட்டி சிம்பிள். அது ஆறுன்றது ரெஸ்ட் ரிஸ்க், அதாவது ரிஸ்க் இல்லா வட்டி விகிதம், அதுதான் சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அது ரிஸ்க் இல்லா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதை சொல்கிறாங்க. இது 5ம் கலந்தது தான் ஃபேர் வேல்யூ ஃபார்முலா. இதை கண்டுபிடிச்சவங்க பிளாக்ஸ் கால்ஸ். நம்ம பிரீமியத்தை கணக்கிறதுக்கு இது பயன்படுது, அதுதான் முக்கியம். இது எங்கே பயன்படுதுன்னா பிரீமியத்தை கணக்கிட்டு. புட் கால் பேரிட்டி, சி மைனஸ் பிஇ, கால் மைனஸ் புட்டு, அதாவது கால் மைனஸ் புட்டு ஈக்குவலண்ட் ஃபியூச்சர் மைனஸ் ஸ்ட்ரைக், ஃபியூச்சர் ஸ்பாட்லேருந்து மைனஸ் ஸ்ட்ரைக், இதுதான் வந்து புட் கால் பேரிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்கியமான இறுதி எச்சரிக்கை, ஆப்ஷன் ட்ரேட் மிகவும் ஆபத்தானது, உங்கள் முழு முதலீட்டையும் இழக்கலாம். இப்போதான் நம்ம உண்மையிலேயே சப்ஜெக்டுக்குள்ளார வரோம். உங்களுக்கு இல்லாத அனுபவம் இல்லை, எல்லோரும் இதை கேட்குறவங்க, படிக்கிறவங்க, பார்த்துட்டு இருக்கவங்க, இப்போ கேட்டுட்டு இருக்கவங்க, இந்த வகுப்பில் கலந்துட்டு இருக்கவங்க, இனிமேல் கலந்துக்க போகிறாங்க ஃபியூச்சரில், இதை எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை தான். நமக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பேர் ட்ரேடிங்கில் இருந்து இழந்து அனுபவப்பட்டவங்க தான், அவங்களுடைய அனுபவம் தான் நம்மளும் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுபவங்கள் இருக்கும், எல்லாமே அனுபவிச்சு தான் இருக்கும்.
அதனால ஆப்ஷன் ட்ரேடுன்றது மிக மிக ஆபத்தானது. எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிக ஆசைகள் இருக்கோ அந்த அளவுக்கு அதிக ஆபத்தும் இதில் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அதை தான் இவங்க ஒரே வரியில் இங்கே சொல்லியிருக்காங்க. படி 1 இந்த கைடு முழுதும் 3 படி. இந்த நாம் இப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்க இந்த மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது நம்மகிட்ட ஒரு 6 7 வகுப்பு 7 8 வகுப்பு நடத்திருக்கீங்களா, இது எல்லாமே வந்து 3 முறை படிங்க அப்படின்னு சொல்லி இது படிக்கிறதுக்கான இதாக சொல்கிறாங்க அவங்க. இதை திருப்பி திருப்பி படிங்க அப்படின்றது தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. நானும் அதை தான் கோரிக்கை அதை வச்சுருக்கேன். படி 2, நீங்கள் பொது தட்டில் போய் பேப்பர் ட்ரேட் செய்யுங்க. அதுக்கு 2 3 வெப்சைட் தான் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் போய் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். தேடி கண்டுபிடிக்கல. அப்புறமே நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலாம். இப்போ நம்ம ஏன்னா பொது வெளியில் இருக்கிறதுனால அதை சொல்லலாமான்னு தெரியல, நான் சொல்லலை. மிக சிறிய தொகையில் 5000 10,000 ரியல் ட்ரேடிங் ஆரம்பிங்க. நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் முடிச்சுட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு நம்பிக்கை வந்த ஒருபாடு ஒரு சின்ன தொகையை வச்சு 1 லாட் 2 லாட் 2 லாட்ன்றது அதிகம், 1 லாட்டை வச்சு மட்டும் பண்ணுங்க. அது வந்து 5000 10,000 ஒரு குறைந்த தொகையில் ட்ரேட ஆரம்பிங்க. அதுதான் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும். ஒவ்வொரு ட்ரேடையும் ஜர்னல் எழுதுங்க. இங்கே மிக 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 முக்கியமான விஷயம் ஜர்னல். ஆனால் இப்போ நம்ம யாருமே செய்யறதில்ல. அது செஞ்சால் நல்லா இருக்குமோ என்னமோ அப்படின்றது இருக்குது. அதனால் நீங்கள் ஜர்னல் எழுதுங்க. உங்களோட ட்ரேடை ஜர்னல்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க, இந்த ட்ரேடை எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பீங்க. நீங்கள் எப்படி அந்த ட்ரேடை எடுத்தீங்கன்னு சொல்லி பின்னாடி எழுதுறதான். நீங்கள் ட்ரேடெல்லாம் முடிச்ச பிற்பாடு ஒரு ட்ரேடு எடுத்துருக்கீங்கன்னா அந்த ட்ரேடை வந்து இந்த ட்ரேடை வந்து நான் ஏன் எடுத்தேன், எந்த ஸ்ட்ராட்டஜி மூலம் எடுத்தேன், எந்த நம்பிக்கையின் மூலம் எடுத்தேன், நான் எந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தினேன். இப்போ நான் அது இஎம்ஏவா எஸ்எம்ஏவா இல்லை நான் போலிங்கர் பாண்டா, எந்த இண்டிகேட்டரை வச்சு அது என்ன எனக்கு சிக்னல் கொடுத்து நான் எதை வச்சு இந்த ட்ரேடை நான் வந்து எடுத்தேன். நான் வந்து என்ன முடிவு பண்ணேன், சந்தை வந்து மேலே போகணும்னு முடிவு பண்ணேன்னா இல்லை கீழே வரும்னு முடிவு பண்ணேன்னா இல்லை பீரிஷான்ற முடிவு பண்ணேன். எதனால் அந்த ஒரு ட்ரேட் எடுத்தேன், அந்த ட்ரேடு எடுத்து முடிஞ்சு அதோட ரிசல்ட் என்ன, அதோட விடை என்ன, எனக்கு லாபகரமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ லாபம் வரும், நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டேன், நான் எவ்வளோ ரிவார்டு எடுத்துக்கிட்டேன், எனக்கு கிடைச்சிது. அப்படி ஒன்று நீங்கள் எழுதும்போது டைம், அந்த மாதிரி டைம் எந்த டயத்தில் நான் எடுத்தேன், அப்போ மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்றதுல நீங்கள் அந்த ட்ரேடை ஒவ்வொரு நிமிஷன்ற சொல்ல விட நொடியையும் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி எழுதும்போது எழுதி பார்க்கும்போது நீங்கள் எங்கே தவறு செஞ்சீங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கே வந்து உங்களை புரிந்துதல் வரும். உலகத்தின் மனிதனாக பிறந்தவனுக்கு மிகப்பெரிய கடினமான வேலை என்னன்னா, அது யாராக இருந்தாலும் தன்னை அறிதல் தான். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு வழியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே தன்னை அறிதல் தான் மிகப்பெரிய விஷயம். அதுக்கு நீங்கள் ஜர்னல் எழுதுனீங்கன்னா உங்கள் ட்ரேடு என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. சிபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் எக்ஸ்பெரிமெண்டல், அதாவது நீங்கள் யாராவது உங்களுக்கு ஒரு அட்வைசர் வச்சுக்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரையோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மென்டார், அதாவது இப்போ நமக்கு சீனியர் நம்ம முன்னேற்றி ஏறுகள்லாம் இருக்காங்க இல்லையா, பல பேரை சொல்லலாம், இல்லை ஒரு பேர் சொல்லி நான் வருத்தப்படுவாங்க. அதனால் நமக்கு முன்னாடி இருக்க அத்தனை பேருமே ஹச்டிடியில் நம்ம தமிழ் வர்த்தக குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே, வரப்போகிற அத்தனை பேருக்குமே நம்மளுடைய மென்டார்ஸ் தான். எல்லாத்தையும் நம்ம ஒன்று கற்றுக்க போகிறோம். அந்த மாதிரி தினமும் கற்றுக்கொண்டே இருங்கள். நீங்கள் டெய்லி இதில் வந்து ட்ரேடிங்கில் இன்றைக்கி முடிச்சிட்டோம் படிச்சிட்டோம் முழுமை அடைஞ்சிட்டோன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதுவும் நம்ம முன்னேற்றியர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட நாங்கள் கற்றுக்குறோம், எங்கள்கிட்ட நீங்கள் கற்றுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ட்ரேடே பண்ணாதவங்க கூட இன்னைக்கு சேர்ந்தா கூட அவங்கள்ட்ட கூட அதை தான் சொல்லுவாங்க. அதனால் எல்லோரும் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருங்கள். கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தோடே இருங்க. நமக்கு தெரிஞ்சிருச்சுன்ற ஒரு நினைப்போட இருக்காது. நினைவில் வைக்கும் 90% ரீட்டைல் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் பணம் இழக்கிறார்கள். காரணம் நாலேஜ் இல்லாமல், டிசிப்ளின் இல்லாமல் ட்ரேடிங் செய்வது. இங்கே என்னன்னா, இப்போ என்ன போன்ற ஆட்கள், நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு ட்ரேடுக்குள்ளே ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால தள்ளப்பட்டு உள்ளார வரோம். ஆசைப்பட்டோ இல்லை தள்ளப்பட்டோ ஏதோ ஒரு விஷயத்தில் வரோம். வந்துட்டு நமக்கு இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி தொழில்நுட்பம் வந்து உடனே போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஏஐ கேட்குறோம், வரோம். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம நேரடியாக அதுக்கு தெரிஞ்சது அது சொல்லி தருது. நம்ம உடனே வந்து நம்ம நாலேஜோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உடனே வந்து நம்ம ட்ரேடுக்குள்ளார வந்துடும், நம்ம உடனே இறங்கிடுறோம். அந்த மாதிரி இறங்காதீங்க. அந்த நாலேஜ் வந்து நாலேஜ் இல்லை. நீங்கள் அடிப்படை கற்றுக்காமல் வந்தீங்கன்னா அடிப்படை விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அவசியன்றதை தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த வகுப்போட ஆரம்பமே ஏன் அப்படின்னா, நான் எனக்கான புத்தகத்தை தேடி போய் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த புத்தகமும் எனக்கு ஒரு புரிதலான வார்த்தைகள் ஏன் அந்த மாதிரி தமிழில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு ராமசுப் சார் வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்தார். பட்டுன்னு அப்போ ஒரு ஸ்பார்க் ஆனது தான் இந்தமாரி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தது.
அதனால அந்த மாதிரி தேடுங்கள். நீங்கள் எதிர்பாருங்கள். உங்கள் விருப்பப்படுங்கள். கண்டிப்பா உங்களுக்கு பிரபஞ்சம் குடுக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. அதனால நாலேட்ஜோட செய்யுங்க அப்படின்றது தான். இங்க இது எல்லாத்தையும் விட உங்க முதலீட விட, உங்க ட்ரேடிங்க விட, உங்களோட டிசிப்ளின் மிக, மிக, மிக முக்கியம். இங்க டிசிப்ளின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ இல்ல. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளோ டிசிப்ளினா இருக்கீங்களோ, அதே அளவு உங்க ட்ரேடிங்லும் அது வந்து செயல்படும். அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி நீங்க டிசிப்ளினா இருக்கீங்களோ, அதே தான் இங்க ட்ரேடிங்ல செயல்படும். அதை விட மிக மிக அதிகமா உங்களுக்கு டிசிப்ளின் வேணும். ட்ரேடிங்னு சில ஒழுக்க முறைகள் இருக்கு, டிசிப்ளின் இருக்கு. அதை நீங்க கத்துக்கிட்டு நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, உங்க ஒரு மனக்கட்டுப்பாடோட இருந்தீங்கன்னா, நிச்சயமா ட்ரேடிங்ல ஆப்ஷன்ல ஜெயிக்க முடியும் அப்படின்றது பல கோடி பேர் நிரூபிச்சிருக்காங்க. எவ்வளவு பேர் நமக்கு எடுத்துக்காட்டா இருக்காங்க. அதை தான் இங்க சொல்றாங்க. இப்ப ஓரளவு நாங்க வந்து எனக்கு HTT தமிழ் வர்த்தக குழுவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்த அளவுக்கு, எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். சின்னதா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். இல்ல ஒரு புரிதலுக்கான ஒரு தூண்டுதலா இருந்திருக்கும்னு சொல்லி நாங்க நம்புறோம். இதோடு மட்டும் இல்லாம நீங்க மேலும் 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 வந்து உங்கள் நாலேட்ஜ் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. உங்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்க. ட்ரேடிங் பத்தி அறிவை வளர்த்துக் கொள்ளுங்க. ஒழுக்கம் தான் மிக மிக முக்கியம். என்னோட தனிப்பட்ட அறிவுல நான் உணர்ந்த வரைக்கும் எல்லாரும் சொல்றதுதான். நான் மட்டும் தனியா ஒண்ணும் பெருசா சொல்லில்ல. நான் சிந்திச்ச வரைக்கும், எனக்கு சிந்திச்ச வரைக்கும், எனக்கு வந்து ட்ரேடிங் வந்து இந்த மார்க்கெட் வந்து எது இயக்குது அப்படின்னா, நீங்க நெறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. YouTubeல பார்த்திருப்பீங்க. மத்த பொதுத்தளத்தில பார்த்திருப்பீங்க. ட்ரேடிங்க இயக்குவது முதலீடா, வர்த்தகர்களா அல்லது பையரா, செல்லரா அல்லது இன்ஸ்டிடியூஷனா அல்லது கம்பெனிகளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் யாருமே கிடையாது. ஸ் மார்க்கெட்டை இயக்குவது பயமும், பேராசையும் தான் இயக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அடிப்படையில நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டை இயக்குவது பயமும், பேராசையும். இது முன்னாடியே பல பேர் சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டுருக்கலாம் நீங்க. ஆனா இருந்தாலும் திருப்பி நான் சொல்றேன். பயமும், பேராசையும் தான் மார்க்கெட்டை இயக்குது. சரி பயம்னா யாரோட பயம் சார்? யாரோட பேராசை சார்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்து பையர் வந்து பே பய பயம், செல்லர்ஸ் வந்து பயம், பையர் பேராசை. இல்ல பையர் பக்கம் பேராசை, செல்லர்ஸ் பேராசைன்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க. என் புரிதல்ன்றது வந்து அப்படி கிடையாது. உங்களுடைய பயமும், உங்களுடைய பேராசையும் தான் மார்க்கெட்டை இயக்குது, உங்கள இயக்குது அப்படின்றது தான் என்னுடைய கூற்றா இருக்கு. நன்றி, வணக்கம். நாளடைவுல செய்யுங்க. உங்களுக்காக 2 ஒரு வீடியோவும், ஆடியோவும் இருக்கு. நீங்க எப்ப தேவைப்பட்டா ஒரு குறுகிய காலத்தில் கேட்கவோ, அல்லது பார்த்துக்கொள்ளவோ, ஆப்ஷன் தெரிஞ்சுக்கொள்ளவோ, அந்த நீங்க வீடியோவை இயக்கி பார்க்கலாம். இந்த எடுத்திருக்க வகுப்பை நீங்க முன்னோக்கி போய் பார்க்கலாம். அந்த ஆடியோவும் நீங்க எப்ப எப்ப வேணாலும் நீங்க மொபைல்ல வச்சு நீங்க கேட்டுக்கலாம். அது வந்து ஒரு சின்ன புரிதலோட உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.